தேசிய ஒற்றுமையை சீர்குலைக்கும் மற்றும் ஒற்றுமையின்மையை தூண்டும் உறுப்பினருக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பாஸ் கட்சி எச்சரித்துள்ளது. புதிதாக பதவி உயர்வு பெற்ற லெப்டினன்ட் ஜெனரல் ஜானி லிம் குறித்து பாஸ் கட்சியின் தொகுதி தலைவர் ஒருவர் சர்ச்சைக்குரிய ஃபேஸ்புக் பதிவை வைத்திருப்பது கட்சியின் நிலைப்பாட்டிற்கு முற்றிலும் எதிரானது என்று பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் டத்துஸ்ரீ தக்கியுடின் ஹசன் கூறினார். லிமின் பதவி உயர்வு அவரை 3 நட்சத்திர அந்தஸ்தை பெற்ற முதல் மூத்த மலேசிய சீன அதிகாரியாக ஆக்கியுள்ளது. இந்த நியமனம் அனைத்து மலேசியர்களாலும் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு வரலாற்று நிகழ்ச்சி என தக்கியுடின் வர்ணித்தார். பன்முகத்தன்மை மற்றும் பின்புலங்களில் உள்ள வேறுபாடுகள் சமூகத்தின் எந்த ஒரு உறுப்பினரையும் நியாயமற்ற முறையில் நடத்துவதற்கான காரணமாகவோ அல்லது நியாயப்படுத்தவோ ஒருபோதும் பயன்படுத்தப்படக்கூடாது என அறிக்கையொன்றில் அவர் கூறினார். எந்த ஒரு வடிவத்திலும் நிறவெறி அல்லது இனவெறிக்கு பாஸ் கட்சியில் இடமில்லை என்றார் அவர். ஜெனரல் லிம்மின் நியமனத்தை இனவாதமாக்கி அதனை மறைமுகமாக கேலி செய்யும் விதமாக இன்னும் 30-40 ஆண்டுகளில் மலேசியா தனது முதல் சீன வம்சாவளி பிரதமரை பெறக்கூடும் என சுங்கை புலோ பாஸ் தொகுதி தலைவரான ஜஹருடின் முகமது முன்னதாக சர்ச்சைக்குரிய வகையில் ஃபேஸ்புக்கில் பதிவிட்டார். இதற்கு சீன சமூக தலைவர்கள் முதற்கொண்டு கடும் கண்டனங்கள் எழுந்தன. லெப்டினன்ட் ஜெனரலாக ஜானி லிம் பதவி உயர்வு பெற்றதானது மலேசிய இராணுவ சேவை அனைத்து மக்களுக்குமானது என்பதை நிரூபித்திருப்பதாக ஆயுதப்படை தலைமை தளபதி முன்னதாக வர்ணித்திருந்தார். சேவை மனப்பான்மையும் கட்டுப்பாடுமே இராணுவ சேவையில் பதவி உயர்வுக்கான அடிப்படை தகுதிகள் என்றும் அவர் கூறியிருந்தார். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க. சீரீஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சுபாங் ஜயா. கெட் ரெடி 2 இருந்து 6 ஜூலை வரைக்கும் ஏயோன் பிக் சுபாங் ஜயா ஸ்லாங்கோரில் 100 விதமான ஃபுட் இருக்கு. ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குளு குளு ஏசில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் அண்ட் பண்ணலாம். லட்சக்கணக்கான சாரீஸ், குர்தா, குர்த்திஸ், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், ஹோம் டெக்கோ, டிவைன் ஐட்டம்ஸ் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். The best part is 80% வரை டிஸ்கவுண்ட். Get ready for Mega Shopping Expo.